ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். இன்னைக்கு தலைவர் அவர்களால உங்களிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்க வெற்றி வேட்பாளர் ஆனா நந்தகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனா உங்களுடைய எழுச்சியோ அன்பையும் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? எந்த சின்னம்? சின்னத்துல அண்ணன் வாக்களிச்சு போன சட்டமன்ற தேர்தலையே நீங்க அண்ணன் வாக்களிச்சு அனுப்பிச்சு வச்சீங்க. போன முறை சுமார் 6000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் நந்தகுமார் அவர்கள் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புற செய்வீங்களா? 23ஆம் தேதி தேர்தல் நாள். இன்னைக்கு தேதி 1, இன்னும் 23 நாட்கள் இருக்கு. 23 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தருவீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியோட சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய, வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு நந்தகுமார் அவர்களுக்கும், சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் மு. பாபு, ஞானசேகரன், வெங்கடேசன், குமாரபாண்டியன், கஜேந்திரன், ஐயப்பன், தங்கதுரை, ஜாகிர் ஹுசேன், பெருமாள் ராஜா, அருளானந்தன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராஜமார்த்தாண்டன், பிரகாஷ், துணை அமைப்பாளர் விஜய், அதே போல நம்முடைய கூட்டணி கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, நானும் ஒன்னமாக தான் வந்திருக்கேன். தமிழ் புலிகள் கட்சி, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகள், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகள், சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், அதே போல இங்க கூடியிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரிகள், அக்காக்கள், அம்மாக்கள், தங்கைகள், உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் 3 நாட்களா ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்களும் 2 நாளா ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு அணைக்கட்டு தொகுதிக்கு அண்ணன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். எந்த தைரியத்துல வந்திருக்கிறேன்? கடந்த 2021 கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இந்த அணைக்கட்டு தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோங்கிற தைரியத்துல உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். சில திட்டங்களை மட்டும் இங்க சொல்ல நினைவுபடுத்த விரும்புறேன். 2019 முதலாக கலைஞர் பெயர்ல கட்டப்பட்ட கலைஞர் நினைவு பேருந்து நிலையா இங்க இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்ட் மூடிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் அதே போல 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவு எமர்ஜென்சி வார்டு அண்ணனுடைய உழைப்பாடு இங்க வந்தது. 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேலரசம்பட்டு அணை. ஆனா நந்தகுமார் அவர்கள் எப்பொழுது சந்திக்கும் போது சொல்லுவாரு, பேரு தான் தொகுதி, பேரு தான் அணைக்கட்டு, ஆனா தொகுதியில அணையே இல்லை அப்படின்னு. இன்னைக்கு அண்ணனுடைய முயற்சியால முதல் முறையாக 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேலரசம்பட்டு அணை அண்ணனுடைய முயற்சியால இன்னைக்கு உங்க தொகுதிக்கு வந்திருக்கு, அணைக்கட்டுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இறைவன்காடு கவசம்பட்டு இடையே பாலாற்றுல தரைமட்ட தடுப்பணை, அணைக்கட்டுல 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல போர்வேல 4 வழி புறசாலை, ஒடுக்கத்தூர் பேரூராட்சியில் உள்ள வார சந்தை மையம் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தென்னாத்தூர்ல கழிவுநீர் கால்வாய் பணிகள் நடைபெற்றிருக்கு. 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த தொகுதியில 173 கிலோமீட்டருக்கு புதிய தார்சாலை வசதிகள், சாலை பணிகள் நடைபெற்றிருக்கு. பிஞ்சமந்தை, ஜார்தான் கொள்ளை, பேலாம்பட்டு உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு முதன்முறையாக சாலை வசதி அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். பொய்கை ஊராட்சியில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு தடுப்பணை. பள்ளிகொண்டா பேரூராட்சியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு 12 வகுப்பறைகள், புதிய கிளாஸ் ரூம், 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தடுப்பேரி தூர்வாரப்பட்டு இன்னைக்கு சுற்றுலா தலமாக போட்டிங் வசதி இன்னைக்கு அண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னும் பல திட்டங்கள் வரணும்னா நீங்க வர சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நந்தகுமார் அவர்களை சட்டமன்றத்துக்கு அழைச்சீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள், சில கோரிக்கை நாம சென்ற சட்டமன்ற தேர்தலில் சொன்ன திட்டங்களை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம். சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். போன சட்டமன்ற தேர்தல் போது நம்ம கொடுத்த முக்கியமான வாக்குறுதி மகளிர் விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம் மகளிருக்கு. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோட அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை நிறைவேற்ற கையெழுத்து தான். இன்னைக்கு இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா
ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய குடும்பத்தினரை பார்க்க போறாங்கன்னா எந்தவித செலவுமின்றி கட்டணமில்லா பேருந்துல மகளிர் பயணம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு அரசு பள்ளி பசியோட படிக்க கூடாதுன்னு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போது முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதுமா, காலேஜுக்கு போய் படிக்க வேணாமா? படிக்கணும். அதனாலதான் அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் 13 லட்சம் மாணவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இன்னைக்கு அதிமுக நம்ம மேல போய் குற்றச்சாட்டு சொல்றாங்க. என்ன லேப்டாப் திட்டம் அதிமுக கொண்டு வந்த திட்டம் அப்படின்றாங்க. ஆமா, லேப்டாப் திட்டம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஆனா பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க, பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. 2019 அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பள்ளி மாணவர்களை விட கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுடைய மேற்படிப்புக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும்னா லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 1,31 லட்சம் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் சூழ்ச்சி பண்ணாங்க, திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து கோடை கால சிறப்பு நிதியை 2000 சேர்த்து 1,31 லட்சம் மகளிருக்கு 5000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் காலைல 6:30 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. ஆனா மகளிர் 9 மணிக்கெல்லாம் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? ஒன்றிய பாஜக அரசு மேல அவ்வளவு நம்பிக்கை. எங்க மோடி அந்த பணத்தை உருவி விட்டு வரோன்னு அவ்வளவு நம்பிக்கை. இன்னைக்கு தலைவர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்காருமா, மகளிர் உரிமை தொகை இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த 1000 ரூபாய் அதிகப்படுத்தி 2000 ரூபாய் தருவேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம் இப்ப 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கிறோம், அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி முதியோர் உதவி தொகை OAP முதியோர் உதவி தொகை இப்ப 1200, அதை உயர்வுபடுத்தி 2000 ரூபாய் OAP கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. கல்வி ஊக்கத்தொகை 13 லட்சம் மாணவர்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கிற 1000 ரூபாய் அதை அதிகப்படுத்தி 1500 கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான திட்டம் வந்திருக்க மகளிர் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சுக்கும், அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் அரசு அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனை வச்சுட்டு நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, என்ன எலக்ட்ரானிக்ஸ் மின்சாதன திட்டம் தேவையோ, பிரிட்ஜா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், வாஷிங் மிஷினா இருக்கலாம், கிரைண்டரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய நந்தகுமாரன் அவர்களை அணைக்கட்டு தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நம்ம இத்தனை திட்டம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு அதிமுக ஆட்சியில என்ன நிலைமையில இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை எல்லாத்தையும் புடுங்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டாங்க. நம்ம ஆட்சி அமைச்சு எல்லாத்தையும் இன்னைக்கு சரி பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 ஸ்டேட். 11.19% growth நம்ம தமிழ்நாடு வாங்கியிருக்கு. இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோமே, நமக்கு ஒன்றிய அரசு ஏதாவது உதவி இருக்கா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறா? நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா? ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டாங்கம்மா போன வருஷம், தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக அரச இன்னைக்கு அடிமை கூட்டம் கூட்டிட்டு வருது. தமிழ்நாடு என்னைக்குமே பிஜேபியை உள்ள விட மாட்டோம், அது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அதிமுக போர்வையில ஒழிஞ்சு வர பாக்குறாங்க. இவங்கள ஒன்னா விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல தோல்வி கொடுத்திருக்கிறீங்க.
தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் 10 தோல்வி கொடுத்திருக்கீங்க. 10 தோல்வி இல்ல, இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியா அவரை முடிச்சு விடுங்க. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசியிருக்கிறாரு. எங்க தெரியுமா, பரமக்குடியில பேசும்போது என்னை பத்தி பேசியிருக்கிறாரு. என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு, அவருக்கு எப்பவுமே ஏன் நினைப்புதான். உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, ஏன் அரசியல் அனுபவம் அவரோட வயசு அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மைதான், அவர் என்ன விட வயசுல மூத்தவர். என்னைக்குமே அவர் நல்லா இருக்கணும். அவர் தான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவருடைய அனுபவம் நிச்சயமா எனக்கு கிடையாது. அவருக்கு என்னென்ன அனுபவம் இருக்கு, எனக்கு என்னென்ன அனுபவம் இருக்கு, எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் எனக்கு இருக்கு. யாருக்கிட்டையும் குறிப்பா வங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படாத அனுபவம் என்கிட்ட இருக்கு. மோடி இல்ல, மோடி டாடி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எப்போதும் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் மக்களோடு நிக்கிற அனுபவம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னென்ன அனுபவம் இருக்கு, ஜெயலலிதா அம்மா கால் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாரு. அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மாவோட காலை போய் பிடிச்சாரு. சசிகலா அம்மா காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. அப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போன உடனே ஓபிஎஸ் காலை பிடிச்சாரு. ஓபிஎஸ் கழட்டி விட்டோன்னு டிடிவி தினகரன் காலை பிடிச்சாரு. இப்ப கடைசியா எல்லா காலையும் விட்டுட்டு மோடி காலையும் அமித்ஷா காலையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. திருட்டுத்தனமா டெல்லி போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல, அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வெளில வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு கட்சிப்பார மூஞ்ச மூடிட்டு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. மூஞ்ச மூடிட்டு வெளில வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் ஒவ்வொன்னையும் டெல்லி கிட்ட அடகு வச்ச அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பார்த்து நான் தரக்குறைவா பேசிட்டேன்னு சொல்றாரு. நான் என்ன தரக்குறைவா பேசிட்டேன்? நாம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு எங்க இந்தியாவே என்ன பார்த்துட்டு இருக்கு, மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியா பார்த்துட்டு இருக்கு. இதை சொன்னதுக்கு தான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. இந்த தேர்தலோட திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கதையை முடிச்சு விடுங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இந்த தேர்தலில் நம்ம தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்ட வேண்டும். செய்வீங்களா? மீண்டும் மீண்டும் நடத்தி காட்டணும். என்னைக்குமே டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறத இந்த தேர்தல் மூலம் நாம நிரூபிச்சு காட்ட வேண்டும். எனவே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்ற தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். முத்தமிழ் காற்று கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆனா நந்தகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்றத்துக்கு அனுப்ப கேட்டுக்கொண்டு ஆதரத்தில் உதயசூரியன் 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 உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.